அன்பு கலந்தனிய வணக்கம் ரசிக பெருமக்களே. 29ஆம் தேதி ஜூலை மாதம் 2014ஆம் ஆண்டு சக்தி பிரஸ் ரிலீஸிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி. மாதம் முழுவதுமாக நோன்பிருந்து ரமலானை உணர்ந்து இன்று பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நமது இஸ்லாமிய அன்பர்கள் அனைவருக்கும் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஈத் முபாரக். இந்த நல்ல நேரத்தில் நமது செய்திகளை இன்னும் ஆழ்ந்து நாங்கள் பார்ப்பதற்காக செய்தி அறையிலிருந்து ஜெகநாத் கண்ணாவையும் வரவழைத்திருக்கின்றோம். வணக்கம் ஜெகநாத். வணக்கம் கஜமோகன். நேயர்கள் அனைவருக்கும் இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் வழி வந்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்திகளுக்கு செல்வோம். முதலில் சுடரொளி பத்திரிகை கொண்டு வரக்கூடிய முக்கிய செய்திகள் இவை. ஐக்கிய நாடுகள் குழு முன் சாட்சியம் அளிக்க தயாராகின்றார் கெலும் மெக்ட்ரே என்கிற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. கொஞ்சம் பார்ப்போம். இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்றவை என கூறப்படும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான செயற்பாடுகள் தொடர்பில் ஆவணப்படங்களை வெளியிட்டு இலங்கைக்கு அனைத்துலக மட்டத்தில் கடும் நெருக்கடிகளை ஏற்படுத்திய சேனல் 4 தொலைக்காட்சி நிறுவனத்து ஊடகவியலாளர் கெலும் மெக்ட்ரே ஐக்கிய நாடுகள் விசாரணை குழுவின் முன்னிலையில் சாட்சியம் அளிக்க உள்ளார் என்று நம்பகரமான வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகிறது என்கிற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. ஆமா, கடந்த சில வருடங்களாகவே இலங்கையில் இருக்கின்ற ஊடகவியலாளர்களை விட மிகவும் அதிக அளவில் பேசப்பட்ட சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்த ஒரு ஊடகவியலாளராகத்தான் கெலும் மெக்ட்ரே இருக்கின்றார். அந்த வகையில் அவர் ஏற்கனவே இதைவிட சாதாரணமாக அல்லது யதார்த்தமாக சொல்வதாக இருந்தால், இலங்கைக்கு அவர் எங்கிருந்தாலும் இலங்கையில் இருக்கிற யாராவது அவரை கண்டால் இனம் காணக்கூடிய அளவிற்கு அவர் பிரபல்யமாக இருக்கின்றார். ஏற்கனவே இவருக்கு எதிரான ஒரு குழுவும் இலங்கையில் இருக்கத்தான் செய்கின்றது. அண்மையில் பொதுநலவாய மாநாட்டின் போது இலங்கைக்கு செய்தி சேகரிக்க வந்திருந்த பொழுது வடக்கிற்கு அவர் செல்லும் வேளையில் இடையில் வழிமறிக்கப்பட்டு புகழ் சர்வதேச மட்டத்தில் பரவுவதற்கு அந்த ரயில்வே சம்பவமும் காரணமாக இருந்தது. இந்த ஊடகவியலாளர் ஏற்கனவே பிரித்தானியாவின் சேனல் 4 அலைவரிசைக்காக இலங்கையின் கொலைக்களம் அதே போன்று யுத்த சூனிய வலயமாகி 2 ஆவணப்படங்களை தயாரித்து இலங்கையில் இறுதிக்கட்ட யுத்தம் தொடர்பான ஒரு ஆவணமாக அதனை வெளியிட்டிருந்தார். இது பல சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது. இந்த 2 காணொலிகளுக்கும் பதிலளிக்கும் வகையில் இலங்கை அரசாங்கமும் சில ஆவணங்களை வெளியிட்டு காணொலிகளை வெளியிட்டு இதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இவர் தாம் அறிந்த விடயங்களை இந்த ஆவணப்படத்தில் தாம் பெற்றுக்கொண்ட ஆதாரங்களின் உண்மை தன்மையை விளக்கும் வகையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் நியமித்துள்ள இலங்கை தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக நியமித்துள்ள அந்த குழு முன்னிலையில் பிரசன்னமாகி வாக்குமூலம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக தெரிய வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது இவர் லண்டனில் இருக்கின்றார். இந்த விசாரணை குழு ஜெனீவாவில் தற்பொழுது சாட்சியங்களை திரட்டி வருகிறது. அங்கு அவர் சென்று சாட்சியம் அளிக்க உள்ளதாக இந்த செய்தி வந்திருக்கின்றது. அடுத்த செய்தி, காசாவில் நிபந்தனையற்ற உடனடி போர் நிறுத்தத்துக்கு ஐக்கிய நாடுகள் வலியுறுத்தும் என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. காசாவில் உடனடியாக நிபந்தனையற்ற மனிதாபிமான போர் நிறுத்தம் செய்யுமாறு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை கோரிக்கை விடுத்திருக்கிறது. இவ்வளவு கோரிக்கை விடுத்தும் இன்னும் யுத்தம் சூடுபிடிப்பதற்கான ஏற்கனவேயும் அங்கு யுத்த நிறுத்தம் ஒன்று பிரகடனப்படுத்த பின்னரும் 2 தரப்பினரும் பரஸ்பரமான தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். குறிப்பாக இன்றைய தினம் இந்த ரமலான் நோன்பு காலம் பெருநாள் கொண்டாடப்படுகின்ற நிலையில் இந்த யுத்த நிறுத்தத்தை அவசரமாக நேற்று கூடிய ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு பேரவை வலியுறுத்தி இருக்கின்றது. இன்றைய நாளில் மாத்திரமல்லாது இதனை ஒரு சில நாட்களுக்கு நீடிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் 2 தரப்பினருமே அதற்கு சாதகமாக பதிலை அளிக்கவில்லை. அவர்கள் இந்த கோரிக்கையை விமர்சித்திருக்கின்றார்கள். ஆகவே யுத்தம் தற்பொழுது நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் நாங்கள் நேற்று சர்வதேச ஊடகங்களை பார்க்கும் பொழுது அவதானித்திருந்தோம். சில இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்குள் சென்று அங்கு தமது மத வழிபாடுகளை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். இந்த நிலைதான் இருக்கின்றது. மக்கள் மத்தியில் ஒரு புரிந்துணர்வு இருக்கின்றது. பரஸ்பர அந்யோன்யமாக அவர்கள் வாழக்கூடிய சாத்தியங்கள் இருந்தாலும் ஒரு சில தலைவர்களின் ஆட்சியாளர்களின் நோக்கம் காரணமாக இவ்வாறு அங்கு மாத்திரமல்ல அனைத்து நாடுகளுமே இந்த பிளவுகள் காணப்படுகின்றன. ஊடகவியலாளர்கள் மீதான அச்சுறுத்தல். அமெரிக்கா ஆழ்ந்த கரிசனை தெரிவிப்பு. கடந்த வார இறுதியில் கொழும்பில் நடைபெற இருந்த ஊடகவியலாளர்கள் பயிற்சி அமர்வு ரத்து செய்யப்பட்டவை மற்றும் யாழ் ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து அச்சுறுத்தப்படுத்தப்படுகின்றமை தொடர்பில் அமெரிக்கா தனது ஆழ்ந்த கரிசனையை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஊடகர்களுக்கான டிஜிட்டல் பாதுகாப்பு தொடர்பான இந்த பயிற்சியினரி தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள், பங்கு பெற்ற வந்தவர்களின் மீதான மிரட்டல்கள் மற்றும் ரத்து செய்யப்பட்டவை தொடர்பில் அரசை விமர்சித்த ஊடகவியலாளர் ஒருவர் மீதான அச்சுறுத்தல் உடனங்களாக நாடெங்கிலும் உள்ள ஏனைய ஊடகங்கள் மீதான அச்சுறுத்தலையும் மையப்படுத்தியதாக அமெரிக்கா தனது கரிசனையை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஆமா, அண்மை காலமாக அதாவது மே மாதத்திலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் 3 தடவைகள் வடக்கு
ஊடகவியலாளர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பயிற்சி நெறிகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. பல்வேறு காரணங்களுக்காக. ஒன்று, ஆர்ப்பாட்டங்களை செய்வார்கள், இல்லாவிட்டால் ஊடகவியலாளர்கள் தங்கியிருக்கும் ஹோட்டல்களை முற்றுகையிடுவார்கள். ஆனால் இந்த முறை வழமைக்கு சற்று மாறாக அந்த சம்பவத்தை எதிர்நோக்கி ஊடகவியலாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். அவர்களை ஓமந்தையில் சோதனையிடும் போர்வையில் இராணுவ சிப்பாய் ஒருவர் அவர்கள் இருந்த வாகனத்திற்குள்ளே கஞ்சா போதைப் பொருளை வைத்ததாக அந்த ஊடகவியலாளர்கள் அதில் அவதானித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து பிறகு போலீசார் சோதனையிடும் போது அந்த போதைப் பொருள் இருந்ததை காரணம் காட்டி இவர்கள் பயணித்த வாகனத்தை போலீஸ் நிலையத்துக்கு எடுத்து சென்றிருந்தார்கள். அங்கு இவர்களின் வாக்குமூலத்தை, அதாவது இவர்கள் தமது தரப்பில் முன்வைக்க வேண்டிய அந்த முறைப்பாட்டை பதிவு செய்வதற்கு ஆரம்பத்திலே போலீசார் மறுப்பு தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் அங்கு ஊடகவியலாளர்கள் அந்த பிரதான வீதியில் அமர்ந்து தமது கடும் எதிர்ப்பை வெளியிட்டதன் பலனாக பிறகு அந்த முறைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் குறித்த ஊடகவியலாளர்களை தற்பொழுது ஓமந்தை போலீஸ் நிலையத்திற்கு அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளை நடத்துவதற்காக. இந்த பின்புலத்திலே அமெரிக்க தூதரகம் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக இலங்கையில் ஊடகவியலாளர்களுக்கான இந்த பயிற்சி நெறிகளை தடுப்பதற்கான திட்டமிட்ட செயற்பாடுகள் குறித்து அமெரிக்க தூதரகம் தமது கவலையை வெளியிட்டிருக்கின்றது. அதே போன்று அண்மையிலே யாழ்ப்பாணத்திலே 2 சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்பட்ட சம்பவத்திலே அது குறித்து வழக்கு விசாரணை இடம்பெற்ற போது அங்கு செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்பட்டமை குறித்து அமெரிக்க தூதரகம் தமது கரிசனை செலுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறியிருக்கின்றது. அது மாத்திரமல்லாது அந்த யாழில் இருந்து வருகிற அந்த ஊடகவியலாளர் எதிர்நோக்கி சம்பவங்கள், அதே போன்று இந்த பயிற்சி நெறியை ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் ஒருவருக்கு விடுக்கப்பட்டதாக கூறப்படும் அழுத்தம், அச்சுறுத்தல் தொடர்பாகவும் அமெரிக்க தூதரகம் கவலையை வெளியிட்டிருக்கின்றது. இந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் போலீசார் அவர்களது கடமை உரிமுறையில் நிறைவேற்ற தவறியுள்ளதாகவும் அமெரிக்கா குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது. வடக்கு முதல்வர் மீதான வழக்கு தீர்ப்பு நாளை. வடமாகாண சபை முதலமைச்சர் விக்னேஸ்வரனுக்கு எதிராக அச்சபையில் பிரதான செயலாளர் திருமதி விஜயலட்சுமி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பு நாளை 30ஆம் தேதி புதன்கிழமை அறிவிக்கப்பட்டுள்ளது. நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் அல்லது வடக்கு பிராந்தியத்தில் காரசாரமா தொடர்ந்து பேசப்படுகிற ஒரு வழக்கு இதுதான். ஆமா, இது ஒரு பனிப்போர். ஆரம்ப முதலே பனிப்போர் அல்ல, இது ஒரு பனிப்போர். பணி செய்வதற்கான ஒரு பனிப்போர். அப்போ இது ஆரம்ப முதலேயே முதலமைச்சருக்கும், அதாவது தேர்தல் மூலம் மக்களின் வாக்குகள் மூலம் தெரிவு செய்யப்பட்ட முதலமைச்சர், அதே போன்று அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட அரசாங்கத்தின் முக்கிய சிரேஷ்ட அங்கு அரச உத்தியோகத்தராக இருப்பவர் பிரதம செயலாளர். ஆகவே இவர்கள் இருவருக்குமான அந்த புரிந்துணர்வோடு அவர்கள் ஆரம்பம் முதலே செயற்பட்டதாக தெரியவில்லை. தொடர்ச்சியாக இந்த பிரதம செயலாளரை மாற்ற வேண்டும், அதற்கான, அதாவது மாகாண சபை சட்டத்திற்கு அமைய முதலமைச்சரின் விருப்பத்திற்கு அமையதான் ஒரு செயலாளர் நியமிக்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு விளக்கங்களை வடமாகாண சபை சார்பிலும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இவர் வடமாகாண பிரதம செயலாளர் எங்காவது, அதாவது விடுமுறையிலோ அல்லது வெளியிடங்களுக்கு செல்வதாக இருந்தால் முதலமைச்சரின் அறிவுரை, அதாவது அவரிடம் அனுமதியை பெற்று செல்ல வேண்டும் என அண்மையில் கூறப்பட்டிருந்தது. இதனை ஆட்சேபிக்கும் வகையில் தான் அவர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். நேற்றைய தினமும் இது குறித்து 2 தரப்பினரும் தமது வாதங்களை வைத்திருந்தார்கள். குறிப்பாக இவர் விடுமுறையில் அல்லது வெளிநாடு செல்ல வேண்டுமானால் முதலமைச்சரிடம் அதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அதே போன்று முதலமைச்சர் அல்லது மாகாண சபையில் இருக்கக்கூடிய ஏனைய அமைச்சர்கள் ஏதேனும் தொழில் ரீதியான, அதாவது உத்தியோகபூர்வமாக ஏதேனும் உத்தரவுகளை பிறப்பித்தால் அதனை செயலாளர் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் சார்பில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. ஏற்கனவே முதலமைச்சர் ஜனாதிபதியை சந்தித்த போது ஒரு கருத்தை கூறியிருந்தார். அதாவது அடுத்த பிரதம செயலாளர் நியமிக்கப்படும் போது தமது விருப்பத்தை கேட்டறிந்து அதற்கமைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறியிருந்தார். ஆனால் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் கூறப்பட்டிருந்தது, இந்த கோரிக்கை தற்போதைய முதலமைச்சருடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு ஒரு தடையாக அமையாது, ஆகவே அதனை ஒரு காரணமாக கொள்ள தேவையில்லை என கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த 2 தரப்பு, அதாவது பிரதம செயலாளரும் தமது தரப்பிலே அவரின் சட்டத்தரணிகள் கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக அவரின் தொழில் உரிமைகள் பாதிக்கப்படாத வகையில் வடமாகாண சபையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. ஆகவே 2 தரப்பினரதும் நியாயங்களை கேட்டிருக்கின்றார்கள் நீதிபதிகள். நாளைய தினம் அது தொடர்பான தீர்ப்பு அறிவிக்கப்பட இருக்கின்றது. 157 தமிழ் அகதிகளும் 3 விமானங்களில் தடுப்பு முகாம் கொண்டு செல்லப்பட்டனர். இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் விசாரணை.
கொகோஸ் தீவில் நடுக்கடலில் தடுத்து வைக்கப்பட்ட ஆஸ்திரேலியாவிற்கு கொண்டு செல்லப்பட்ட 157 தமிழ் அகதிகளிடமும் இந்திய அதிகாரிகள் விசாரணை நடத்த உள்ளனர். 3 விமானங்களில் இந்த அகதிகள் நேற்று முன்தினம் பிற்பகலிலும் மாலையிலும் ஆஸ்திரேலியாவின் மேற்கு பகுதியில் உள்ள கேட்டின் குடிவரவு தடுப்பு முகாமுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். அது தடுப்பு முகாமுக்கு தான் கொண்டு வருவதற்காக. ஆம், தடுப்பு முகாமில் இருக்கின்றார்கள். இவர்கள் உடனடியாகவே, அதாவது நீண்ட காலமாக அங்கு தங்க வைக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் இல்லை. உடனடியாகவே இந்திய அதிகாரிகள் விசாரணை நடத்தியவுடன் அவர்களை திருப்ப அனுப்புவதற்கான முயற்சியில் தான் ஆஸ்திரேலியா இருக்கின்றது. அதே போன்று இவர்கள் ஒருவருமே தமது உயிர் பாதுகாப்புக்காக தஞ்சம் கோரி வந்தவர்கள் அல்ல என்பதை நேற்றைய தினம் ஆஸ்திரேலிய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக இவர்கள் பொருளாதார அகதிகளாகவே அங்கு வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆகவே இவர்களுக்கான தஞ்சம், அதாவது அகதி அந்தஸ்து அங்கு கிடைக்குமா, பெரும்பாலும் கிடைக்காத நிலை தான் காணப்படுகிறது. அதே போன்று இவர்கள் சார்பிலும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் ஒரு சாரார் இந்த புகலிட கோரிக்கையாளர்கள் சார்பில் தொடர்ச்சியாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றார்கள். நடுக்கடலில் 1 மாதத்திற்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டமைக்காக இவர்கள் நட்டஈடு கோரப்போவதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன. சுடலினுடைய ஆசிரியர் தலையங்கம் பகிஷ்கரிப்பால் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் காணாமற் போன தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் முன்னிலையில் சாட்சியம் அளிக்க தயார் என்ற சர்வதேச அபிவிருத்திக்கான நோர்வேயின் முன்னாள் அமைச்சரும் புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையில் 2 பிப்ரவரியில் செய்து கொள்ளப்பட்ட யுத்த நிறுத்தத்தின் போது சமாதான பேச்சுக்கள் அனுசாரனாக இருந்தவருமான எரிக் சோல்ஹேம் தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தி பிரசுரமாயிருக்கின்றது. பலூன் வாங்கலையோ பலூன் சிறுமியர் துஷ்பிரயோகம். இங்கே 2 சிறுமிகள் நீரிலே மூழ்கின்றார்கள். அதாவது ஊரி கிராமமாகத்தான் இருக்க வேண்டும், அது சம்பந்தமான இடமாகத்தான் இருக்க வேண்டும். காரநகர் கடலோடு சார்ந்த இடம். பெலூன் வாங்கல் ஒன்று நமது பிரதமர் DM ஜெயரத்ன அவர்கள் செல்வது போன்றும் ஜேபியினுடைய கேலி சித்திரம் இருக்கிறது. இது சிரிப்பதற்கல்ல, மிக நகைப்புக்கிடமான, அதாவது ஒரு தனது சொந்த நான் இதை பார்ப்பது என்னவென்றால் சிறுமிகளையோ அல்லது நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், அந்த துஷ்பிரயோகத்துக்கு மன்னிப்பு இல்லை. அது சம்பந்தமான அறிக்கை சார்ந்ததாக எமது பிரதமரை பொறுத்த மட்டில் அது ஒரு சிறிய சம்பவமாகத்தான் அவரின் பார்வையாக இருக்கின்றது. இவ்வாறு அவர் அதை அவ்வாறு மதிப்பீடு செய்தாரோ தெரியவில்லை. உலகிலாவிய ரீதியில் இடம்பெறும் சிறுவர் துஷ்பிரயோகங்களை நோக்கும் இடத்து இது ஒரு சிறிய சம்பவம், இதனை பெரிதாக்க வேண்டாம். ஒரு சிறுமியாக இருந்தாலும் 1000 சிறுமிகளாக இருந்தாலும் அனைத்துமே கண்டிக்கத்தக்கது, அனைவருக்குமே தண்டனை வழங்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. பிரதமர் அண்மையில் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கு தான் ஜேபி இன்று சிறந்த ஒரு பதிலடியை வழங்கியிருக்கின்றார். அந்த பெண்கள் சார்ந்த அல்லது சிறுமிகள் துஷ்பிரயோகம் சார்ந்த பல அமைப்புகள் இலங்கையில் இருக்கின்றன. யாருமே இது சம்பந்தமான எந்த ஒரு அழுத்தத்தை முன்வைக்கவில்லை. அது பலரதும் கேள்வியாக இருக்கின்றது. நேற்றைய தினம் அமெரிக்க தூதரகம் அதை தான் கூறியிருந்தது. குறிப்பாக தென்பகுதியிலே ஒரு சில சம்பவங்கள் குறித்து, இந்த பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் குறித்து சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டு தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அண்மையில் இந்த விடயத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் கடற்படை உறுப்பினர்கள் அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்பட்ட போது அவர்கள் அடையாளம் காணப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் தற்பொழுது மற்றும் ஒரு குற்றச்சாட்டும் எழுகின்றது. அதாவது இந்த துஷ்பிரயோகத்துடன் சம்பந்தப்பட்ட கடற்படை உறுப்பினர்களை விடுத்து வேறு தரப்பினரை, வேறு சிலரை அங்கு அந்த அணிவகுப்புக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட சில தரப்பினர் தற்பொழுது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். எதுவாறாக இருந்தாலும் ஒரு பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு கண்டனத்துக்குரியவர்கள் என்னை பொறுத்த மட்டிலே, நான் ஒரு தந்தை என்ற அடிப்படையில் அந்த பெற்றோர்கள் ஒரு 11 நாட்களாக தனது மகள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுகின்றாள் என்பது தெரியாம ஒரு தாயும் ஒரு தந்தையும் இருக்கிறார்களாக இருந்தால் அந்த குழந்தை மீது அவர்கள் நோக்கக்கூடிய அன்பும் அவர்களிடையே இருக்கக்கூடிய அந்த பரஸ்பர பேச்சும் எவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கிறது என்பது நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே பெற்றோர்களுக்கு விடுக்கக்கூடிய விடயம், தமது குழந்தைகளை, அதுவும் பெண் குழந்தைகள் இருந்தால் தயவு செய்து அவர்களோடு ஒவ்வொரு நாளும் உரையாடி நடக்கக்கூடிய விளைவுகளை, விடயங்களை அறிந்து கொள்வது அந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்கான ஒரு அமைப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அது ஒரு சீரான உறவு முறை இருந்தால் நிச்சயமாக. அது பற்றிய கண்டனங்கள் யாரும் இல்லை. அந்த கண்டனத்தையும் நான் இங்கே பதிவு செய்ய வேண்டும். பெற்றோர்களுடைய கவனீனம் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே பதிவு செய்ய வேண்டிய தேவைக்கு உட்படுத்தப்படுகின்றோம். இவை இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகையினுடைய செய்திகளாக இருக்கின்றன. அதனை தொடர்ந்து இன்று வழியாக இருக்கக்கூடிய வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்வோம். வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது: வடக்கு மாகாண சபையின் நல்லாட்சிக்கு பிரதமர் செயலர் ஒத்துழைக்க வேண்டும்.
விஜயலட்சுமி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் முதலமைச்சர் சார்பில் தெரிவிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நல்லுறவுகள் தொடர வேண்டும், நோன்பு பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி தெரிவிக்கின்ற செய்தியும் தலைப்பாக வந்திருக்கிறது. இன்றைய தினம் ஊடகவியலாளர்களின் பயிற்சி செயலமர்வு இரத்தானமை குறித்து அமெரிக்கா கரிசனை, அடிப்படை உரிமைகளை பாதுகாக்குமாறும் அரசாங்கத்திடம் வலியுறுத்தல். அடுத்த செய்தி, முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளின் பின்னணியில் பொதுபல சேனா அமைப்பு அமெரிக்க உலக மத சுதந்திர வருடாந்த அறிக்கையில் தெரிவிப்பு என்கின்ற செய்தியாக இருக்கிறது. அமெரிக்க உலக மத சுதந்திர வருடாந்த அறிக்கையில் தெரிவிப்பு என்று அறிக்கையிலே பொதுபல சேனா தெரிவிக்க இருக்கின்றது. இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அனைத்து செயற்பாடுகளுக்கும் எந்த மதம் சார்ந்து இருக்கிறது என்பதை கொஞ்சம் அந்த அறிக்கையிலே பதிவு செய்திருப்பார்கள் என்ற கேள்வி வருகிறது. அதுதான் இன்று உலகத்தை நோக்கும் இடத்தில் நடைபெறும் பல்வேறு நாடுகளில் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான இந்த யுத்தங்களுக்கு அனைத்துக்குமே காரணம் யார் என்பதை அனைவருக்குமே தெரிந்த விடயமாக இருக்கின்றது. அவர்கள் அறிக்கை தெரிவித்திருக்கின்றார்கள் பொதுபல சேனா. அதுக்காக அந்த அமைப்பு இங்கே தப்பித்துக் கொள்ள அமெரிக்காவின் நிதியுதவியில் தான் இந்த பொதுபல சேனா இயங்குவதாகவும் குற்றச்சாட்டுகள் வந்தது. ஆகவே இதை நாங்கள் அறிவிக்க வேண்டும். நோன்பு பெருநாள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் இதன் இருதரப்பு விடயங்கள் நன்றாக தெரியும். இன்றைக்கு இந்த பேராவது பத்திரிகையில் வர வேண்டும் என்பதற்காக செய்தி வருகிறது, தெரியவில்லை. அடுத்து, ஜேவிபி தலைவர் விபத்தில் காயம். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார் திசாநாயக்க ரத்னபுரி பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்திருக்கின்றார். ரத்னபுரி ஹொரண பிரதான வீதியில் இடம்பெற்ற இந்த விபத்துக்கு பின்னர் ரத்னபுரி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். அவருக்கு வெளி காயங்கள் இது இல்லாத போதிலும் உள்காயங்கள் ஏதாவது இருக்கலாம் என்ற அடிப்படையில் போலீஸ் அங்கு வைத்தியர்கள் சிகிச்சைகளை வழங்கி வருகின்றார்கள். இவரது சாரதியும் காயமடைந்திருந்தார். ஆனால் இவரின் உடல்நிலை குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என வைத்தியசாலை வட்டாரம் கூறுகின்றார். குறிப்பாக அண்மை காலமாக அனைத்து தரப்பினாலும் நடுநிலைமையாக போற்றப்பட்ட ஒரு தலைவராக அவரது வாக்குமூலங்கள் மிக சரிவானதாகவும் மனிதாபிமான ரீதியில் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை கொண்டவராகவும் இருந்திருக்கிறார். அவர் தலைமைத்துவத்திற்கு வந்த பின்னர் அந்த மக்கள் விடுதலை முன்னணி கூட ஒரு வந்த தேர்தலிலே ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை காண்பித்திருந்தது. ஆகவே நாட்டிற்கு இருக்க வேண்டிய ஒருவர் எதிர்கட்சிகள் என்ற போர்வையில் சிலர் மௌனமாக இருக்கும் வேளையில் பாராளுமன்றத்திலே ஒவ்வொரு நாளுமே ஏதேனும் ஒரு முக்கியமான விடயத்தை அடிப்படையாக கொண்டு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர், ஜனநாயகத்துக்காகவும் மனிதாபிமானத்துக்கும் குரல் கொடுக்கக்கூடிய தலைவர். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கூடுதலா கண்பட்டா ஏதாவது நடக்க வேண்டும், கொஞ்சம் கவனமா இருக்க சொல்றோம் நாங்களும். அடுத்த விடயம், இன மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்த பாடுபட வேண்டும். இங்கே வீரகேசனுடைய ஆசிரியர் தலையங்கம். நாட்டில் இன மத மோதல்களை தவிர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்து தற்போது வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. சில கட்சிகளும் பல அமைப்புகளும் இந்த செயல்பாட்டில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றன, வரவேற்கத்தக்க நடவடிக்கையாக இருக்கின்றது என்கிற செய்தி. குறிப்பாக இன்றைய தினம் நோன்பு பெருநாளை மையப்படுத்தியதாக பேருவலை தரண அழுத்கம பகுதியை உட்படுத்தி இந்த ஆசிரியர் தலையங்கம் வரையப்பட்டிருக்கிறது. டிஎன்ஏ, அதாவது ஒரு வீடு டிஎன்ஏ என்கின்ற ஒரே வீடு மேலே இருக்கின்றது, மிச்ச அனைத்து வீடுகளும் இங்கே மூழ்கி கொண்டிருக்கின்றன. அந்த வீட்டுக்கு மட்டும் எதுவும் ஆக மாட்டேங்குது என்று சொல்லி கஹலியர் அம்புக்வெல் அவர்கள் பார்த்து சொன்னது போன்ற ஒரு, அதாவது அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தற்போது கூட்டமைப்பை பிளவுபடுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அதன் மையமாக நேற்றைய தினம் அமைச்சரவை பேச்சாளர் கூறியிருந்தார், எமக்கு அந்த நோக்கம் இல்லை, இவர்கள் சர்வதேச நாடுகளாலேயே பிளவுபடுத்தப்படுவார்கள் என கூறியிருந்தார். தற்பொழுது ஆனால் இவரின் சிந்தனை இந்த வீடு மூழ்குமோ, இதற்கு ஏதாவது சேதம் ஏற்படுமோ என்பதாக அமைந்துள்ளதாக தான் இந்த கதை வெளிப்படுத்தியிருக்கிறார். கணிக்கை சித்திரமாக வீரகேசரி பத்திரிகை கண்டோம். அதை அடுத்து நாங்கள் பார்க்கக்கூடிய பத்திரிகை தினகரனுடைய தலைப்பு இப்படி இருக்கிறது. நாடு முழுவதிலும் உள்ள சிற்றுண்டி சாலைகளில் இன்று முதல் சோதனை. முறைப்பாடுகளை அடுத்து நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை. இந்த சிற்றுண்டிகள் நிச்சயமாக சோதனை செய்யப்பட வேண்டும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், உணவு தயாரிக்கப்படும் முறைமை சம்பந்தமாக எந்த சிற்றுண்டிகளை உணவு உட்கொள்பவர்களுக்கும் தெரியும். ஆகவே டெண்டர் அடிப்படையிலே செய்வார்கள், அதன் சுத்தம் பார்ப்பதிலே நேர்த்தி இல்லை. ஆகவே சுற்றி வளைப்புக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. நேற்று முன்தினம் சுற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர்கள் கூறியிருந்தார்கள், நுகர்வோர் அதிகார சபையில் இருக்க சுற்றுண்டி சாலை மிகவும் சுகாதாரத்துக்கு சீர்கேடு விளைவிக்கும் வகையில் இருக்கின்றது. இதனை இவர்கள் முதலில் கவனத்தில் கொள்ளாது அவர்களுக்கு கிடைக்கும் அந்த பணத்திற்காக ஏனைய இடங்களுக்கு சென்று அப்பாவி மக்களை துன்புறுத்தும் வகையில் இந்த சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறியிருந்தார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் இன்றைய தினம் இருந்து கடுமையாக இந்த சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. சிறந்ததாக இருக்கும் மக்களின் சுகாதாரத்துக்கு நலன் பயக்குமாயின் அது வரவேற்கத்தக்கது. நாட்டின் பாரிய முன்னேற்றத்தில் முஸ்லிம்களின் பங்களிப்பு அளப்பரியது. ஜனாதிபதி பெருநாள் வாழ்த்து செய்தியை பார்த்தோம்.
2011 பின்னர் இந்திய மீனவர்கள் கொல்லப்படவில்லை. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவிப்பு என்று செய்தி பிரசுரமாயிருக்கிறது. கொல்லப்படவில்லை, ஆகவே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்த மட்டிலே அங்கு இருக்கும் மீனவர்கள் தொடர்ச்சியாகவே இலங்கை கடற்படையினர் இராணுவத்தினரை அதாவது தமது மீனவர்களை சுட்டுக் கொள்கின்றார்கள் போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். ஆனால் இந்திய அரசாங்கம் தொடர்ச்சியாகவே இந்த குற்றச்சாட்டை மறுத்து வருகிறது. அதற்கான எவ்வித ஆதாரமும் இல்லை என பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்து, மாணவர்களுக்கு கல்வி மட்டுமல்ல நற்குணமும் இருப்பது அவசியம். ஜனாதிபதி தமிழில் உரை. எதிர்காலத்தில் நாட்டை பாதுகாப்பவர் நீங்களே, ரெண்டும் தாய் நாட்டை ஒருபோதும் மறக்கக்கூடாது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தமிழில் தெரிவித்திருக்கிறார். பாடசாலை மாணவர்களுக்கு பாதனை வழங்கும் தேசிய நிகழ்வில் வடக்கு கிழக்கிலிருந்து வருகை தந்திருந்த மாணவர்கள் மத்தியில் தமிழ் உரையாற்றிய ஜனாதிபதி கல்வி மட்டுமின்றி அன்பும் நற்குணமும் நாட்டை நேசிக்கும் பண்பும் மிக மிக அவசியம் என்றும் தெரிவித்திருக்கிறார். வடக்கு முதல்வர் ஜனாதிபதியுடன் சென்றிருந்தால் மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு கண்டிருக்க முடியும். அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவிக்கக்கூடிய கருத்து. இந்திய பிரதமரின் பதவியேற்பு விழாவில் ஜனாதிபதி கலந்து கொண்ட போது வடமாகாண முதலமைச்சருக்கும் ஒரு அழைப்பை விடுத்திருந்தார். நீங்களும் வாருங்கள் சேர்ந்து செல்வோம் என. ஆனால் போகவில்லை. அவ்வாறு சென்றிருந்தால் நேரடியாகவே மீனவர் பிரச்சனை குறித்து இந்திய பிரதமருடன் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் என அமைச்சர் டாக்டர் தேவானந்தா கூறியிருக்கின்றார். சுகாதாரத்துறை மேம்படுத்த மாலத்தீவுக்கு இலங்கை டாக்டர்களின் தாதிகளின் உதவி தேவையாம் என்கின்ற ஒரு விஷயத்தை மாலத்தீவின் சுகாதாரத்துறை மேம்படுவதற்காக சென்று அங்கேயும் இருசாரால் மோதிக்கொள்ளாமல் இருந்தால் நல்லது என்று சுகாதாரத்துறை தாக்கி ஒரு வரைபடம் ஒன்று வந்திருக்கிறது. வாழ்த்துக்கள். மகத்துவமிகு ஈகை பெருநாள் தினகரனுடைய ஆசிரியர் தலையங்கம் இதாக இருக்கின்றது. இன்றைய தினம் பத்திரிகை செய்திகளில் தினகரனையும் பார்த்து விட்டோம். இனி நாங்கள் பார்க்கக்கூடிய பத்திரிகை தினக்குரலினுடைய தலைப்பு இப்படி இருக்கிறது. இன்றைய தினம் சுஷ்மா டிசம்பரில் வருகை தரும் சாத்தியம், கொழும்பின் முன் நகர்வுகளை கூர்ந்து அவதானிக்கிறது டெல்லி என்கிற செய்தியா இருக்கிறது. நேற்று முன்தினமும் தான் நேபாள பயணத்தை கொஞ்சம் குளிர்ச்சியாக நிறைவு செய்துவிட்டு வந்திருக்கின்றார் இந்திய வெளியுறவு அமைச்சர். ஆமா, அனைவரும் எதிர்பார்த்த விடயம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக சுஷ்மா ஸ்வராஜ் பதவியேற்ற உடனே இலங்கைக்கு சம்பிரதாயபூர்வ விஜயத்தை மேற்கொள்வார் என்ற எதிர்பார்ப்பிலே இருந்தார்கள். ஆனாலும் இவர் வரவில்லை. நேபாளம், பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு சென்றிருந்தார். மியான்மருக்கு செல்லவில்லை. இந்திய பிரதமர் மோடி அவர்களுடைய முதலாவது விஜயம் கூட நேபாளத்தை நோக்கி இலங்கைக்கு இருக்கும் என எதிர்பார்த்தார்கள். ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டில் இந்திய அரசியல்வாதிகள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்வதில் சற்று தயக்கம் காட்டுகின்றார்கள். அவர்கள் இங்கு வந்து ஏதாவது கருத்தை தெரிவித்து அங்கு சென்றவுடனே அது பெரிய சர்ச்சைகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பக்கம் இது இருக்கு, மறுபக்கம் இன்னொன்று இருக்கு. ஏன் நேபாளத்தை நோக்கி முதல் நகர்வென்றதற்கான காரணம் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவவாத கட்சி, உலகின் இந்து நாடு என்று சொல்லக்கூடிய ஒரே நாடு நேபாளம். ஆகவே அந்த உறவை அவர்கள் பலப்படுத்துவதனால் அவர்கள் ஸ்திரத்தன்மையும் பேணுவதாக இருக்கலாம். நிச்சயம் அரசியல் ஸ்திரத்தன்மை முக்கியம். ஆனால் சுஷ்மா ஸ்வராஜ் டிசம்பரில் இலங்கைக்கு வருவதாக இருந்தால் அது வெறுமனே ஒரு சம்பிரதாயபூர்வமான ஒரு நிகழ்வாக இருக்காது. இலங்கைக்கு ஒரு முக்கிய பதிலை அல்லது முக்கிய ஒப்பந்தங்களை கைச்சாத்திடுவதற்காக ஒரு உத்தியோகபூர்வமான விஜயமாக அமையும் என்பதுதான் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு. அப்படித்தான் நீங்க ஆரம்பிக்க மோடி வரும்போதும் கூறினீங்க. எல்லா செயல்பாடும் அதே போன்றுதான் இருக்கிறது போல இருக்கிறது. ஆனால் சுஷ்மா ஸ்வராஜ் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவியாக இருந்த பொழுதும் இலங்கைக்கு வருகிறது முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தார். அடுத்த செய்திக்கு செல்வோம். ஊடகவியலாளர்கள் மீது தொடரும் அச்சுறுத்தல்கள், பெலிசார் படையினர் மீது அமெரிக்கா கடும் விசனம் என்கின்ற செய்தி. விக்னேஸ்வரனுக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பு நாளை. ஓமந்தை சோதனை சாவடி சம்பவம் ஊடகவியலாளர்கள் விசாரணைக்கு அழைப்பு என்கிற செய்தி. இனிமேலும் கிடப்பில் போடக்கூடாது. சமூக இனங்களின் இயல்பு வாழ்வுக்கு முட்டுக்கட்டையாக இருந்து வரும் விடயங்களை தொடர்ந்தும் கிடப்பில் போட்டுவிட முடியாது. அவற்றுக்கு துரிதமாக தீர்வு காணப்பட வேண்டும். இலங்கையின் இன நெருக்கடிக்கு தீர்வு காணப்பட வேண்டிய அரசை தொடர்ந்து ஆட்சியிருந்து வரும் அரசாங்கம் கிடப்பில் போடும் நிலைமையே நீடித்து வருவது என்று இருக்கிறது. எனக்கு ஒரு சின்ன கேள்விதான் இருக்கிறது. எனக்கு வாரன் நல்லிணக்க செயற்பாடுகள் இங்கே கதிரை இருக்கிறது. அதை யோசித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் இல்லை, யோசித்துக் கொண்டு இருப்பது போல் ஜனாதிபதி இருப்பதாக பிரதீப்பினுடைய கேலி சித்திரம் இருக்கிறது. நான் கேட்க வந்த விடயம் என்னவென்றால் கதிரையில் அமர்வது போன்று. அதே நேரத்தில் இன்னொன்று, இந்த மலையகத்திலேயே தொடர்ந்து நாங்கள் பார்த்தோம் 3 வகையான மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டிருந்தது நீதிமன்றங்களில். ஆனால் இந்த சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் அவ்வகையான ஒரு கொடுமைதான். ஆனால் அது ஒரு சிறிய சம்பவமாக பதிவு செய்யப்படுவது என்ன என்று விளங்கவில்லை எனக்கு. அடுத்த செய்திக்கு செல்வோம். உதயன் பத்திரனுடைய தலைப்பு. இன்று உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது. வடக்கு அபிவிருத்திக்கு ரூபாய் 6000 மில்லியன் தேவை. கொழும்பு அரசிடம் வடக்கு மாகாண சபை கோரிக்கை. ஒத்துழைப்புடன் செயல்படுவராகில் பிரதமர் செயலர் பதவியாக இருக்கலாம். வடக்கு முதலமைச்சரின் சட்டத்தரணி உயர் நீதிமன்றத்தில் தெரிவிப்பு. ஒத்துழைப்பு இருந்தால் இருக்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட உத்தியோகத்தர்கள் முகாமைத்துவ சேவைகள் திணைக்களம் ஆராய்கிறது.
இலங்கையில் தற்போதும் ஊடகவியலாளர்களுக்கு அச்சுறுத்தல், குற்றம் சாட்டுகிறது அமெரிக்கா. சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீர் விவசாய தேவைகளுக்கு திட்டம் விரைவில் ஆரம்பமாகும். சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீர் விவசாய தேவைகளுக்கு திட்டம் விரைவில் ஆரம்பமாகும். வறட்சி அதிகமாக இருக்கிறது வடபகுதியில். கடல் நீரை நன்னீராக்கி விநியோகிக்கும் திட்டம் ஒன்றையும் வடமாகாண விவசாய அமைச்சினூடாக ஏற்கனவே ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் நேற்றைய தினம் செய்திகளிலும் விரிவாக இது குறித்து ஆராய்ந்திருந்தோம். பல மாவட்டங்களில் கடும் வறட்சி நிலவுகின்றது. இந்த நிலை தொடருமானால் குடிநீருக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படும். அதே போன்று விவசாய செய்கைகளும் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. சிறந்த ஒரு நகர்வாகவே இது அமைகின்றது. அடுத்து யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகள் தலைப்புப்படி இருக்கிறது. சுஷ்மா டிசம்பரில் வருகை தரும் சாத்தியம் என்கின்ற தினக்குரலினுடைய தலைப்பு. ஓமந்தை சோதனை சாவடி சம்பவம் ஊடகவியலாளர் விசாரணைக்கு அழைப்பு. காணாமல் போனோர் தொடர்பான அடுத்த கட்ட விசாரணை மன்னாரில். ஆட்டச்சீட்டாக சீனாவை வைத்திருப்பது இலங்கை இழக்கும் சாத்தியம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கு. டெல்லியினுடன் உறவு. வவுனியா வளாகத்தில் மோதல், மாணவர்கள் 3 காயம். ஐக்கிய நாடுகள் விசாரணையின் போது இலங்கை அரசு உண்மையான தகவல்களை வழங்க வேண்டும், ஜப்பான் தூதுவர் தெரிவிப்பு. இணைந்த மாநிலமும் தனியான போலீஸ் படையுமே வடகிழக்கிற்கு உடனடி தேவை. வடமாகாண சபை உறுப்பினர் டாக்டர் சிவமோகன் என்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. யாழ் தினக்குரல் பத்திரிகையை தொடர்ந்து நிறைவாக நாங்கள் மெட்ரோவினுடைய தலைப்புகளை ஆராயலாம். கோல்டன் கீ வழக்கிலிருந்து பிரதம நீதியரசர் திடீர் விலகல். தனக்கு கிடைத்த அனாமதேய கடிதங்களும் ஒரு காரணம் என்கின்றார் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பிரதம நீதியரசரே இப்படியா? ஆமா, கோல்டன் கீ வழக்கிலே நிதியை வைப்பிலிட்டு அதனை பெற்றுக்கொள்ள முடியாத தவிப்பவர்கள் அடிப்படை உரிமை மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இது பிரதம நீதியரசர் தலைமையிலான 3 அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் தான் இந்த அடிப்படை உரிமை மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வந்தன. ஆனால் பிரதம நீதியரசருக்கே அனாமதேய கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்கு விசாரணைகளில் நீங்கள் நீடிக்க கூடாது என அதில் கோரப்பட்டிருந்ததாகவும் இதனை அடிப்படையாக கொண்டு தாம் இந்த நீதியரசர்கள் குழாமிலிருந்து விலகிக் கொள்வதாகவும் நேற்றைய தினம் பகிரங்க நீதிமன்றத்திலே பிரதம நீதியரசர் அறிவித்திருக்கின்றார். அப்படின்னா இலங்கையின் சட்டம் ஒழுங்கு அந்த சம்பந்தமான பாதுகாப்பு. ஆனால் இன்னொரு விடயம் இருக்கின்றது. அதாவது இது சர்வதேச ரீதியிலே இப்படியான ஒரு செய்தி இன்னும் ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே ஒரு பிரதம நீதியரசின் விலக்கும் சம்பவம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது சர்வதேச ரீதியில். குறிப்பாக இலங்கைக்கு எதிரான விசாரணைகளை முன்னிறுத்தப்படும் அதிகப்படியான அழுத்தம் பிரயோகிக்கும் கடிதங்களா, அல்லது அதாவது தமக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கும் இந்த இதில் பிரதம நீதியரசர் இருக்கக்கூடாது என்ற குறிப்பிடப்பட்ட கடிதங்களாகத்தான் இருந்தன. இந்த கடிதத்தில் என்ன இருந்ததோ என்பது பிரதம நீதியரசருக்கு தான் தெரியும். ஆனால் இதனை அடிப்படையாக கொண்டுதான் தாம் விலகப் போவதாக நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறார். பள்ளிவாசலுக்கு முரணாக நடந்து கொண்ட நபர் ஊரை விட்டு நீக்கி வைக்கப்பட்டதாக தெரிவிப்பு. வீட்டுக்குள் பூந்தவர்களால் பொருட்களுக்கு சேதம். பள்ளிவாசல் விதிமுறைகளுக்கு முரணாக நடந்து கொண்டதாக கூறப்படும் நபர் ஒருவரை பள்ளிவாசல் நிர்வாகம் ஊரை விட்டு நீக்கி வைத்திருக்கிற செய்தி இது இலங்கையில் நடைபெற்றது. புத்தளத்திலே நடந்திருக்கின்றது. நானும் இந்த செய்தியை பார்த்த பொழுது ஆச்சரியப்பட்டேன். பஞ்சாயத்துல தீர்ப்பெடுத்து ஊரை விட்டு தள்ளிவைங்கயா, அதே பாணியில் தான் இந்த செயற்பாடு இடம்பெற்றிருக்கின்றது. பிறகு ஒரு குழு ஒன்றும் சேர்ந்து அந்த வீடை அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள், உடைமைகளுக்கு சேதம் விளைவித்திருக்கின்றார்கள். அடுத்த செய்தி. ISIS இஸ்லாமிய கிளர்ச்சியாளர்கள் இலங்கைக்குள் ஊடுருவமை தொடர்பில் ராணுவ புலனாய்வுக்கு எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரூவான் வணிக சூரிய தெரிவிப்பு செய்தி பிரசுரமாயிருக்கிறது. பணத்தை வைப்பிடுவதற்காக மனைவியுடன் வங்கிக்கு சென்று கொண்டிருந்தவர் கொள்ளையர்களால் சுட்டுக்கொலை. இது ஜாயல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. கவலைக்குரிய விடயம். கப்பலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்கள் ஆஸ்திரேலிய அரசுடன் நட்டஈடு கோருகின்றனர் என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இவை இன்றைய தினம் செய்தி பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. இந்த செய்திகளிலிருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைப்பதற்கு செல்கின்றோம். தொடர்ந்து நோன்பு பெருநாள் நிகழ்ச்சிகள் சிறப்பாக இன்று நாள் முழுவதுமாக சக்தியில் அரங்கேற இருக்கின்றன. எனவே நீங்கள் இணைந்திருங்கள். அதே நேரம் 8 மணியிலிருந்து 8:15 அளவிலிருந்து மாளிகாவத்தை ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து நேரடி நோன்பு பெருநாள் சிறப்பு தொழுகையை நாங்கள் காண்பிக்க இருக்கின்றோம். அதோடு இணைந்து கொள்ளுங்கள். எனவே குட் மார்னிங் ஸ்ரீலங்காவிலும் சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, இணைந்து கொள்ளுங்கள். நாள்வதுமாக நீங்கள் சக்தியுடன் இணைந்து நோன்பு பெருநாள் நீங்கள் கொண்டாடலாம் என்று கூறிக்கொண்டு செய்தியாளர் ஜெகநாத் கண்ணாவிற்கு நன்றிகள். நன்றி கட்சி மகன். தொடர்வோம் இடைவேளையை அடுத்து நாளை. நன்றி.